எபிசோட் 14ல் வெற்றி வந்து அவரோட மெஸ்ஸுக்கு வந்துடுறாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கூட ஃபோன் பேசுகிறாரு. அவங்க அம்மா வந்து அவரை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நீ இவ்வளோ பெரிய இடத்துல போய் சமைச்சிருக்கடா, அதுவே எனக்கு பெரிய வெற்றி. ஆனால் உன்னை படிக்க வைக்கலேங்கிற மனசில் அந்த குற்றம் மட்டும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கு. உன்னை ஏன் படிக்க வைக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே வெற்றியும் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு ஃபோனை வச்சுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாண்டி வந்துட்டு சொல்கிறாரு, டேய் நீ வந்து இந்த மாதிரி மட்டும் ஃபேஸை மட்டும் தூக்கி வச்சுக்காதடா, அது மட்டும் பார்க்கவே முடியல. என்னடா நீ உன்னை பிரேக்ஃபாஸ்ட்லேயே வெளியே அனுப்பலாம் நினச்சாங்கடா, ஆனால் நீ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி லஞ்சில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி பண்ணி டின்னரில் தானடா தோற்று போயிருக்க, ஃபைனல்ஸ் வந்து தாண்டா தோற்று போயிருக்க, ஓப்பனிங்கில் நீ தோக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக மோட்டிவேட் பண்ணுறாரு பாண்டி. அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்கிறாரு. அது வந்து நெடுமாறனோட கோட்டை, அந்த கிச்சனுங்கிறது, அந்த ரெசார்ட்டோட கிச்சனுங்கிறது, அங்கே உன்னை உள்ளே விட்டுருக்காங்கன்னா சும்மாலாம் விட மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குது. சாதாரணமாக நல்லா சமைக்கிறவன் எல்லாரும் ஷெஃப் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை வச்ச எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு உள்ளர்த்தம் வச்சு தான் அவர் உன்னை உள்ளே விட்டுருக்காரு. மற்றபடி நீ நல்லா சமைச்சேன்னா அவர் உனக்கு வாய்ப்பு கொடுக்கல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு. இது கேட்டுட்டு வெற்றியும் ஷாக் ஆகுறாரு. சரிடா நீ எனக்கு பார்ட்டி கொடுடா, முதல்ல நல்ல சாப்பாடாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் யார் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணாலும் வெற்றி வந்து பார்த்திங்கன்னா சேடாகவே இருக்கார். இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா அவங்க வேலையை பார்த்துட்டு பாடிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஐஸ்வர்யா குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷெஃப் கிரேஸ் ஒருத்தவங்க இன்னொரு லேடியை காமிக்கிறாங்கல்ல, அவங்க வந்துட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிடுறாங்க. ஹே நான் சமைச்சிட்ருக்கேன், ரொம்ப அர்ஜென்ட்டாக எதுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. அதுக்கு வந்து கிரேஸ் சொல்கிறாங்க, நீங்கள் வா வந்து பாரு அப்படிங்கிறாங்க. கையில் பார்த்திங்கன்னா நிறைய கூப்பன் மாதிரி இருக்குது. அதில் எல்லாமே வந்து நேத்தி பண்ண பிரியாணிக்கு பயங்கரமான ஃபீட்பேக், விளாக்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஃபாரினர்ஸ் எல்லாமே. ஆல்சோ இன்றைக்கி அதுதான் வேணும்னு மொத்தமாக ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க. அந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐஷுவும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்போது நேற்று ஒரு ஒயிட் போர்டில் வந்து ஷெஃப் வெற்றி ஸ்பெஷல்னு சொல்லி இந்த பிரியாணி எழுதி போட்டிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல ஷெஃப் ஜான் வந்துட்டு இன்றைக்கி நெடுமாறன் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து கிரேஸ் ஓடி வந்து நிறைய பேர் பிரியாணி ப்ரீ புக் பண்ணியிருக்காங்க, நேற்று பண்ண அதே பிரியாணி இன்றைக்கும் லஞ்சுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க ஷெஃப் அப்படின்னு சொன்னோடனே ஜான் சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி அதெல்லாம் கிடையாதுன்னு ரொம்ப ஹார்ஷாக சொல்லிடுறாரு. அந்த பிரியாணி நாட் அவைலபிள், அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுல்லாகவே ஷெஃப் நெடுமாறன் ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொன்னோடனே ஷெஃப் கிரேஸும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து அவர் ரூம் சர்வீஸ் பண்ணுறாருல, அதில் வாட்டர் கேன் ஏதோ சரியாக க்ளோஸ் பண்ணியும் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்றாரு. ஸோ அந்த கெஸ்ட் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதை வந்து ஸ்ரீநிதி பார்க்குறாங்க. ஸ்ரீநிதிக்கும் இப்போ வந்து வெற்றி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வருது. ஸ்ரீநிதி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. எந்தக்கையோ ஆயிட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் சொல்லிட்டு, ஸோ நீ இனிமேல் வந்து ஒரு கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் அப்படியே போயிடுறாரு. அப்புறம் ஐஸ்வர்யா கிட்டேயும் சொல்கிறாங்க, திருப்பியும் சொதப்பிட்டாண்டி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பற்றி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போது ரியாவும் ராஜனும் அந்த கடற்கரை பக்கத்தில் பீச் பக்கத்தில் நிற்கிறாங்க. ரியா இதெல்லாமோ ஃபிலாசபிக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ராஜன் சொல்கிறாரு, என்ன உனக்கு கடற்கரை பீச்செல்லாம் பார்த்தோன்னே ஓவராக ஃபிலாசபி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இருக்கும்போதே ரியா வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ரிசார்ட்டை காமிக்கிறாங்க. அப்போ வந்து ஷெஃப் விக்கி இருக்கார்ல, அவர் வந்துட்டு வெற்றியை பார்த்துட்டு டீஸ் பண்ணுறாரு. இந்தா வந்துட்டான் பில்லையும் எடுத்துக்கிட்டு, எல்லா டிஷ்ஷும் நக்கி பார்த்து சர்வ் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு ஷெஃப் விக்கி. இது கேட்டுட்டு வெற்றி வந்து ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே நின்றுட்டே இருக்காரு. அப்போ ஓடி வந்து ஐஷு வந்துட்டு செம்மையாக ரைடு விடுறாங்க விக்கிக்கு. நீ என்ன, அவன் எவ்வளோ நேற்று குக் பண்ணானோ அது நம்ம எல்லாத்த விடையும் பெஸ்ட்டாக இருந்துச்சு, நம்ம எல்லோரும் சேர்ந்து கூட அவன் அளவுக்கு ஒரு டிஷ் பண்ண முடியாது, அதே மாதிரி நீ என்றைக்கு ஷெஃபாக நீ ஆனாலும் அவன் அளவுக்கு உன்னால் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்கியை சொல்கிறாங்க. ஏன்னா அவன் யாரையும் ப்ளேம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. 5 days நானும் வேணியும் குக்கிங்கில் இல்லாதப்போ நீ வந்து உனக்கு ஹெல்ப் கேட்குறதுக்காக கிரேஸ் மேடம் கிட்டே போயிட்டு நீ பம்மனதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ அடுத்தவங்களை கேவலப்படுத்தினா நானும் ஒன்று கேவலப்படுத்துவேன், வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து செமையாக திட்டி விட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியா வந்து மயங்கி விழுந்திருப்பாங்களே, அவங்கள வந்து ராஜன் வந்து டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ ராஜனுக்கு ரியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கங்கிறது தெரிய வருது. இது கேட்டு அவர் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாரு. அப்புறமா நைட்டு வந்து வெற்றியும் பாண்டியும் வெளியே போயிட்டுருக்காங்க. வெளியே போயிட்டுருக்கும்போது ஐஷு சப்போர்ட் பண்ண விஷயத்த அவர் பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரி 2 பேர் ஏதாச்சும் பாருக்கு குடிக்க போகலாம் அன்றைக்கி ஒரு நாள் சேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஐஷு பாடுற அந்த கிளப்பே வருது. சரி இங்கே போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே அவங்க வந்து இங்கே புக் பண்ணாதான் வர முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பவுன்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அங்கே இருந்துட்டு ஐஷு பாடுறதை பார்த்துட்டு அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. உடனே ஐஸ்வர்யாவும் சரி உள்ளே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் வந்து எல்லோரும் எவ்வளோ ஓசிலேயே எவ்வளோ வேணால் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பாண்டி செம்ம ஹாப்பி ஆகிட்டு ஜாலியாக குடிச்சிட்ருக்காரு. ஐஷு பாடுறத வெற்றி ரொம்ப ரசிக்கிறாரு. வெற்றிக்கு வந்து ஐஷு மேலே ஒரு லைக்கிங் வந்துடுச்சு, அது நமக்கு க்ளீனாக தெரியுது.
இப்போ இங்கே ரியாவும் ராஜனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜன் கேட்குறாரு, நான் அவ்வளோ அந்நியமாயிட்டேன்ல, நீ ப்ரெக்னென்ட் ஆக்கிறத ஏன் சொல்லலைன்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு சொல்ல வேண்டாம்னு தோணுச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி ஓகே நானும் சொல்ல மாட்டேன், நீ ஒரு ரீசனுக்காக சொல்லாமல் இருக்கிறேல்ல, ஸோ நானும் இனிமேல் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட ஒப்பீனியனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராஜன் சொன்னோடனே ரியா வந்து அப்படியே ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க. சரி இப்போ எவ்வளோ தூரம் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறானேன்னு அவங்க மனசுக்குள்ளே கம்பேர் பண்ணி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்புறம் ஆயுஷுவும் பாடி முடிச்சுட்டு கிளப்பை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இங்கே வெற்றி வந்து ஆஹா ஓஹோன்னு புகழ்கிறாரு. எதுக்குங்க அந்த மாஸ்க் மட்டும் போட்டுட்டு பாடுறீங்க, அதை மட்டும் கழுத்திட்டிங்கன்னா அவங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னோடனே ஆயுஷு சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு நான் பாடுறது பிடிக்காது, அண்ட் ஆல்சோ நான் சாதாரணமாக தான் பாடுறேன், நீங்கள் என்ன ஓவராக புகழ்றீங்கும் போது வெற்றி வந்துட்டு செம்மையாக மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்படியெல்லாம் இல்லை, உங்கள் பாட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நீங்கள் நிஜமாவே ரொம்ப அழகாக பாடுறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆயுஷுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஆல்சோ வெற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல, நீங்கள் வந்து ஷெஃப்பாக இருக்கிறீங்க, உங்களுக்கு பாடணும்னு ஆசை, ஷெஃப்பாக இருக்கிறீங்க, எனக்கு கிச்சனில் இருக்கணும்னு ஆசை, ஆனால் நான் ரூம் சர்வீஸில் இருக்கேன், ஸோ ஒரு வகையில் நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோடனே ஆயுஷு சொல்கிறாங்க, அன்றைக்கி பிரியாணி பண்ணியிருந்தே எப்பா டாப் நாச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணுறாங்க. உடனே என்னங்க பப்ளிக்கில் கிஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு பேர் ஷெஃப் கிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். உடனே திருப்பி ஒரு தடவை அப்படி ஷெஃப் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்ட உடனே இல்லை அதெல்லாம் நான் திருப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாண்டி குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டுருக்காரு. உடனே பாண்டியை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஐஷு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பாண்டியை கூட்டிகிட்டு இவர் போகிறாரு. வெற்றி வந்து ஐஸ்வர்யாவை அப்படியே சைட் அடிச்சுட்டே போகிறாரு. ஐஷு வந்து அப்படி முடிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஐஷுக்கு வெற்றி மேலே சாஃப்ட் கார்னர் இருக்குது, பட் வெற்றிக்கு ஐஷு மேலே லவ் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.